அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வினாடி நிம்மதி ஆனந்தம் கிடைக்கும். உடனடியாக நிம்மதி ஆனந்தம் கிடைக்க ஒரு வழி உள்ளது. உடனடியாக நிம்மதி ஆனந்தம் கிடைக்க ஒரு சிறப்பான வழி உள்ளது. என்ன வழின்னு கேக்குறீங்களா? ஒரே வழி. நீங்கள் தெய்வமாவது. இந்த வினாடி நிம்மதி ஆனந்தமாக வாழ ஒரே ஒரு வழி, நீங்கள் தெய்வமாவது. என்னங்க ஐயா அது? திடீர்னு தெய்வம் ஆகுதுன்னா தெய்வம் ஆயிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, குழந்தையும் தெய்வம் ஒன்று சொல்லியிருக்காங்க. சரிதானே? ஒத்துருக்கீங்களா? குழந்தையும் தெய்வம் ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்போ நாம பிறந்த உடனே டடக்குன்னு பெருசாயிட்டுமா? இல்ல, குழந்தையா இருந்துன்னு வந்தோம். குழந்தையா பிறந்துன்னு படிப்படியா வரணும். அப்போ குழந்தையா இருக்கும்போது நாம தெய்வமா இருந்திருக்குல்ல. அப்ப அந்த தெய்வத்தன்மையை நம்ம இழந்து விட்டோம்ல. சரிதானே? அந்த தெய்வத்தன்மை இழந்துட்டோம் இல்லையா? அப்ப இழந்த தெய்வத்தன்மையை மீண்டும் பெறுதல். அவ்வளவுதான். இழந்த நிம்மதியானதை மீண்டும் பெறுதல். குழந்தையா இருக்கும்போது நிம்மதி ஆனந்தமா இருந்தோம் இல்லையா? குழந்தைய பார்க்க விடுவா அருமையா இருக்கு. சுண்டி இழுக்குது நம்மள. ஏன்? குழந்தை நிம்மதி ஆனந்தமா இருக்கு. குழந்தை நிம்மதி ஆனந்தமா, அதனால குழந்தையும் தெய்வம் ஒண்ணு சொல்றாங்க. அப்ப நாமும் குழந்தையா தான் வந்தோம். அப்ப குழந்தையா இருந்து வந்ததுனால நாமும் தெய்வம் தான். அப்ப அந்த தெய்வத்தன்மை இழந்து விட்டோம். நிம்மதி ஆனந்தத்தை இழந்து விட்டோம். அப்போ அதை பெறுவதற்கு மிக எளிமையான வழி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. அதாவது நாம தெய்வம் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு மாதா அம்மா நமக்கு தெய்வமா காட்சியளிக்க வேண்டும். நம்முடைய தாய் நமக்கு தெய்வமா காட்சியளிக்க வேண்டும். அந்த பாவனை நமக்குள்ள வரணும். அடி ஆழ் மனதில் நம்முடைய தாய் நமக்கு தெய்வம் அப்படின்னு முதல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் அத்தனையும் துக்குநூறா போயிடும். ஏன்னா இந்த உடலே தாய் தந்தது தானே. தாயே தெய்வம் பார்க்க முடியல, இந்த உடலை எப்படி தெய்வம் பார்க்க அனுமதிக்கும்? அனுமதிக்காது. உடல் தாய் தந்தது. நம்புறீங்க தானே? ஏற்றுக்கொள்ள முடியும் தானே? தாய் கொடுக்கலையா? தாய் கொடுத்ததுன்னு உடல். அப்ப இந்த உடல் தாய் கொடுத்ததுன்னா, அப்ப தாயை தெய்வமா பார்க்கும்பொழுது உடல் தன்னைத்தானே தெய்வமாக மாறும். இதுதான் ரகசியம். அடுத்தது தந்தை. யாரெல்லாம் தந்தை தெய்வமா பாக்குறீங்களோ உங்களுடைய மனம் தெய்வமா மாறும். உன்னத ரகசியம். அடுத்த ரகசியம், உங்களுடைய மனம் தெய்வமா மாறும். ஆமா, தாயோடும் தந்தையோடும் கொள்கின்ற உறவு நிலை சரியில்லை எனில் உங்களை உடலோடும் மனதோடும் கொண்ட உறவுநிலை சரியாக இருக்காது. அற்புத ரகசியம். நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த அற்புத ரகசியம். நம்முடைய தாயோடும் தந்தையோடும் அந்த உறவு நிலை சரியில்லை எனில் நம்முடைய உடலோடும் நம்முடைய மனதோடும் கொள்கின்ற உறவு நிலை சரி இருக்காது. தாயோடு உறவுநிலை சரியில்லை எனில் உடல் வியாதி ஏற்படும். தந்தையோடு உறவுநிலை சரியில்லை எனில் மனவியாதி ஏற்படும். இது ரெண்டு உறவுநிலை சரியில்லை எனில் என்ன ஆகும்? அதான் உறவு சிக்கல். மற்ற உறவுகளில் சிக்கல் ஏற்படும். அன்பு வெளிப்படாது. அன்பு நிலை குறைபாடு ஏற்படும். 3 அது அன்புக்கு அடுத்து வரும். இது நம்ம ஒரு தாய் தந்தை முதல்ல முடிச்சிடலாம். அப்போ தாயை முதல்ல, உங்க தாய முதல்ல தெய்வம் பாருங்க. பார்த்த உடனே நீங்களும் தெய்வம் ஆயிடுவீங்க. நல்லா புரிஞ்சுங்க. நாம முதல்ல என்னவா பாவனை பண்ணிதான் முதல்ல புரிஞ்சுக்கிறோம்.
மரத்தை முதல்ல மரம்னு நம்ம உடல்ல மனசுக்குள்ள நினைச்சுதான் மரத்தை கொண்டு வரோம். ஒரு ரோஜா பூ நினைச்சுதான் அந்த ரோஜா பூ பாக்குறோம். முதல்ல அந்த உன்னத பாவனை நமக்குள்ள ஏற்படுது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம குருநாதர் ஞானி ஒருத்தர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, இந்த பள்ளிக்கூடத்துல மதிப்பெண் தருவாங்க 100க்கு 10, 100க்கு 20, 100க்கு 30 மதிப்பெண், 100க்கு 75. ஆனா மதிப்பெண் கூறும்போது 75 தான் கூறுவாங்க, 35 தான் கூறுவாங்க. ஆனா எதுக்கு 35? எதுக்கு 75? 100க்கு 75. அப்போ நாம அம்மாவை போய் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? அம்மாவை பார்க்குறோம், 35 பார்க்குறோம்னு வச்சுக்கலாம். எதுக்கு 35? 100க்கு 35. அப்போ அம்மான்னு பார்த்தாங்கன்னா மகன், நான் மகன் அப்படின்னு பார்க்குறோம்ல, பாவனை பண்ணிக்கிறோம். அப்பா பார்க்கும்போது மகன், தம்பி பார்க்கும்போது அண்ணன், அக்காவை பார்க்கும்போது தம்பி, முதலாளி பார்க்கும்போது தொழிலாளி. அப்போ நம்ம என்ன பாவனை நம்ம முதல்ல பாவனை பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ முதல்ல நாம தாயை இறைவனாக தெய்வமாக பார்க்கும் பொழுது நமக்குள் அந்த தெய்வத்தன்மை விழித்தெழும். முதல் படி. அடுத்தது தந்தையை தெய்வமா பார்க்கும்போது இன்னும் நம் மனது விழித்திடும். தாயை தெய்வமாக பார்க்கும் பொழுது உடலில் ஒவ்வொரு செல்களும் விழித்தெழும். தந்தை தெய்வம் பார்க்கும்போது நம்முடைய மனம் விரிவடையும். விரிவடைந்து தெய்வமாகிறோம். இதை இரண்டை புரிந்து கொண்டால் நம்ம வாழ்க்கையில் வளம் பெறலாம். அடுத்த 2 உள்ளது. அடுத்த கனவில் நம்ம அதை சந்திக்கலாம். அடுத்த கனவில் நம்ம அதை பத்தி நம்ம சொல்லுவோம். அதை பத்தி நம்ம பேசலாம். தாய் தந்தையர் இந்த உறவுமுறை முதலில் நாம புரிந்து கொண்டு அந்த தெய்வத்தன்மையை மாற்றிக்கொண்டு, தாய் தன்னை தெய்வம் மாற்றி நாமும் தெய்வம் மாறி அடுத்த 2 படிங்குது. அதையும் மாத்திட்டாக்கா உடனடியாக இந்த வினாடி நீங்க நிம்மதியானதை உணர்வது உறுதி. 100 விழுக்காடு உறுதி. 100 விழுக்காடு உறுதி. நன்றி, வணக்கம். என்னுடைய பெயர் சிகரச் செம்மல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நீ தங்கு யோக மையத்திலிருந்து. நல்லது, மகிழ்ச்சி, நன்றி.